வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பாடம் 1 கடற்கரைக்கு செல்வோமா பகுதி 3. மாணவர்களே, நம்ம முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்? உயிர்மை எழுத்து ஆ வரிசையில் உள்ள எழுத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவண்ணா வரிசை. அந்த எழுத்துக்களை ஒன்று ஒன்றா சொல்லலாமா? முதல் எழுத்து கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. மாணவர்களே, இந்த எழுத்துக்களை அடையாளம் கண்டு கொண்டு உங்களுக்கு ஒரு எழுத்தாக சொல்ல தெரியணும். இப்போ அடுத்தது இந்த உயிர்மை எழுத்து ஆவண வரிசை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போது மெய்யெழுத்து, இது இங்கிறது வந்து மெய்யெழுத்து, ஆவணாங்கிறது உயிரெழுத்து. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? இந்த உயிர்மை எழுத்து கிடைக்குது. உயிரும் மெய்யும் சேர்ந்து என்ன எழுத்து கிடைக்குது? உயிர்மெய் எழுத்து கிடைக்குது. இக்கு கூட்டல் ஆ கா, இங்கு கூட்டல் ஆ ஞா, இச்சு கூட்டல் ஆ சா, இஞ்சு கூட்டல் ஆ ஞா, இட்டு கூட்டல் ஆ டா. அடுத்தது இன்னு கூட்டல் ஆ நா, இத்து கூட்டல் ஆ தா, இந்து கூட்டல் ஆ நா, இப்பு கூட்டல் ஆ பா, இம்மு கூட்டல் ஆ மா, ஈ கூட்டல் ஆ யா, இரு கூட்டல் ஆ ரா, இல்லு கூட்டல் ஆ லா, இவ்வு கூட்டல் ஆ வா, இல்லு கூட்டல் ஆ லா, இல் கூட்டல் ஆ லா, இர் கூட்டல் ஆ ரா, இன்னு கூட்டல் ஆ நா. மாணவர்களே, இந்த உயிர்மை எழுத்து வரிசை ஆவண்ணா வரிசை நன்றாக அடையாளம் கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இப்போ என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? கா. இந்த காவண்ணாங்கிறது குறில் எழுத்தா நெடில் எழுத்தா? நெடில். இப்போ என்ன படம் கொடுத்துருக்காங்க? காற்றாடி காண்டாமிருகம். இப்போ எழுதலாமா? கா ஏட் ரா டி, காற்றாடி. காண்டாமிருகம் எழுதுங்க. கா என் டா மீ ரு ஹா இம், காண்டாமிருகம். இப்போ அடுத்தது இது என்ன எழுத்து? தா. தா. என்ன படம் கொடுத்துருக்காங்க? தாழ்பால் தாத்தா. எழுதலாமா? தா இல் இப் பா இல், தாழ்பால். தா இத் தா, தாத்தா. இப்போ தா என்ன எழுத்து? தா நெடில் எழுத்து, உயிர்மை எழுத்து நெடில். இப்போ இது என்ன எழுத்து? நா. என்ன படம் கொடுத்துருக்காங்க? நாற்காலி நாணயம். நா ஏர் கா லி, நாற்காலி. நாணயம் எழுதுங்க. நா ந யா இம், நாணயம். இப்போ அடுத்து இது என்ன எழுத்து? பா. என்ன படம் கொடுத்துருக்காங்க? பாப்பா பாகற்காய். எழுதலாமா? பா இப் பா, பாப்பா. பா ஹ இர் கா இ, பாகற்காய். இது என்ன எழுத்து? வா. என்ன படம்? வாத்து வாழைப்பழம். எழுதலாமா? வா இத்து, வாத்து. வா ழை இப் பா ழா இம், வாழைப்பழம். அடுத்தது இது என்ன படம்? மா. மா எழுத்து. என்ன படம்? மாங்காய் மாட்டு வண்டி. எழுதலாமா? மா இங் கா இ, மாங்காய். மா இட் டு வா இன் டி, மாட்டு வண்டி. அடுத்து இது என்ன கழுத்து கொடுத்துருக்காங்க? யா. என்ன படம்? யானை. யானை, யானை. இது என்ன படம்? யா இல், யாழ். இப்போ மாணவ செல்வங்களே, அந்த படமும் அந்த படத்திற்குரிய எழுத்துக்களையும் அடையாளம் கண்டு கொண்டீர்கள் அல்லவா? இப்போ அடுத்தது படமும் சொல்லும். படமும் அதுக்குரிய பேரும் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள உயிர்மை எழுத்து நெடில் எழுத்து என்ன எழுத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ இது என்ன படம் கொடுத்துருக்காங்க? காகம்.
கா ஹ இம் காகம். இதில் உள்ள உயிர்மெய் எழுத்து நெடில் என்னது கா. அடுத்து இது என்னது என்ன படம் ஓணான். ஓ நா இன் ஓணான். இதில் உயிர்மெய் எழுத்து நெடில் நா. அடுத்து இது என்ன படம் தாத்தா. தா இத் தா தாத்தா. இதில் உயிர்மெய் எழுத்து நெடில் தா. இப்போ அடுத்தது இது என்ன படம் நாய். நா இ நாய். இதில் உயிர்மெய் எழுத்து நெடில் எழுத்து நா. இது என்ன படம் பா இ பாய். உயிர்மெய் எழுத்து நெடில் பா. இது என்ன படம் மா இன் மான். இதில் உயிர்மெய் எழுத்து நெடில் இந்த மா. இப்போ அடுத்தது இது என்ன படம் பலா. ப லா பலா. இதில் உயிர்மெய் எழுத்து நெடில் லா. இது என்ன படம் காளான். கா லா இன் காளான். இதில் உயிர்மெய் எழுத்து நெடில் கா லா. இந்த 2 எழுத்துமே. அடுத்து இது என்ன படம் வால். வா இல் வால். இதில் உள்ள உயிர்மெய் எழுத்து நெடில் இந்த வா. இது என்ன படம் இறால். இ ரா இல் இறால். இதில் உள்ள உயிர்மெய் எழுத்து நெடில் இந்த ரா. மாணவர்களே, இந்த உயிர்மெய் எழுத்துக்களை அடையாளம் கண்டு கொண்டீர்கள் அல்லவா? நன்றி மாணவ செல்வங்களே. அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம்.